ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். 2024 ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் என்னென்ன கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லாஸ்ட் இயர் நம்ம ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் அதில் என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கூகுள் க்ரோமில் போயிட்டு நம்ம இந்த tna.online.org இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அப்படின்றது வரும். இதில் நீங்கள் எந்த காலேஜ் வந்து கொடுக்க போறீங்களோ அந்த காலேஜுடைய ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கோடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, செலக்ட் காலேஜ் கோடுன்னு இருக்கு இல்லையா, கவுன்சிலிங் கோடு தான் கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன காலேஜ் கொடுக்க போறேன்னா சிஇஜி கேம்பஸ். சிஇஜி கேம்பஸில் லாஸ்ட் இயர் வந்து எந்த கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே போயிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு சிஇஜி கேம்பஸோடைய கவுன்சிலிங் கோடு வந்து 1. ஸோ நான் வந்து செலக்ட் காலேஜ் கோடில் 1ன்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இதில் போய் நம்ம சர்ச் கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ சர்ச் கொடுக்கும்போது பாருங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இப்போ இந்த சிஇஜி கேம்பஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதில் என்னென்ன கம்யூனிட்டிஸில் எவ்வளோ வந்து கட் ஆஃப் பேசிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பணம் கட்டி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுமே கொடுக்காம சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பியூர் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கோர்சஸ். இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், அதாவது பிரைவேட் கோர்ஸ் மாதிரி தான். சரிங்களா? இதுக்கு நீங்கள் தனியாக பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். இதில் வந்து ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 195 கட் ஆஃப் இருக்கிறவங்க போயிருக்காங்க. பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 191.5 கட் ஆஃப் இருக்கிறவங்க போயிருக்காங்க. பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 193.5 கட் ஆஃப் இருக்கிறவங்க போயிருக்காங்க. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 188.845 கட் ஆஃப் இருக்கிறவங்க போயிருக்காங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 184 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், எஸ்சிஏவுக்கு 164 கட் ஆஃப் இருக்கிறவங்களும் போயிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் கிடையாது, இது பியூர் கவர்மெண்ட் கோர்ஸ் தான். சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கொடுத்திருந்தா மட்டும்தான் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். சரியா? சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 193 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், பிசிக்கு 190 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், பிசிஎம்க்கு 192 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 183, எஸ்சிஏவுக்கு 173.5, எஸ்டிக்கு 177.5 இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்களாம் போயிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இதுவுமே ஒரு பிரைவேட் கோர்ஸ் தான், பணம் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓசிக்கு 199.5 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், பிசிக்கு 199 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், பிசிஎம்க்கு 198.5 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், எம்பிசிக்கு 199 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், எஸ்சிக்கு 196 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், எஸ்சிஏவுக்கு 178 கட் ஆஃபும், எஸ்டிக்கு 192 கட் ஆஃப் இருக்கிறவங்களும் போயிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் கோர்ஸ். ஒன்று வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், இன்னொன்று வந்து பியூர் கவர்மெண்ட். ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இது வந்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 200 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் போயிருக்காங்க. பிசிஎம்க்கு 199.5 கட் ஆஃப் இருக்கிறவங்க போயிருக்காங்க. எம்பிசிக்கு 199.5 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், எஸ்சிக்கு 198.5 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், எஸ்சிஏவுக்கு 185.5 கட் ஆஃப் இருக்கிறவங்களும் போயிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 200 கட் ஆஃப், பிசிக்கு 199.5 கட் ஆஃப், பிசிஎம்க்கு 198, எம்பிசிக்கு 198.5, எஸ்சிக்கு 195, எஸ்சிஏவுக்கு 186, எஸ்டிக்கு 180.5. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல ஓசிக்கு 198, பிசிக்கு 197.5, பிசிஎம்க்கு 195, எம்பிசிக்கு 195.5, எஸ்சிக்கு 189, எஸ்சிஏவுக்கு 176.5, எஸ்டிக்கு 171. ஓகேவா? இது வந்து பியூர் கவர்மெண்ட் கோர்ஸ். ஓகேவா? இதுல வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். ஓகேவா? இதுக்கு நீங்க பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓசிக்கு 199 கட் ஆஃப் இருக்கிறவங்களும், பிசிக்கு 198.5, பிசிஎம்க்கு 197.5, எம்பிசிக்கு 197 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 191.5, எஸ்சிஏவுக்கு 190, எஸ்டிக்கு 175.5 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஓகேவா?
இந்த கோர்ஸ்லாம் பாருங்க, இதுல நிறைய காலேஜஸ்ல இருக்காது. இதுல சிஇஜி கேம்பஸ்ல இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸும் இருக்கு. சரிங்களா? எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி, ஏடிஎஸ்எல், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ ஆனா இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 191 கட் ஆஃபும், பிசிக்கு 188.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 188.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 187.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 179.5 கட் ஆஃபும், எஸ்சிஓக்கு 159.5 கட் ஆஃபும், எஸ்டிக்கு 155.5 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஓகேவா? இதுவுமே பாருங்க நிறைய காலேஜஸ்ல இது இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது வகையான கோர்சஸ்லாம் நீங்க எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும். சரிங்களா? எல்லாருமே சிஎஸ்சி, ஏடிஎஸ் இதுலயே போய் விழாம ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்க எடுத்து படிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு 189 கட் ஆஃபும், பிசிக்கு 184.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 185.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 179.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 169.5 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 148 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. எஸ்டியில் இதில் கொடுக்கல, எஸ்டியில் யாரும் போடல நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். இதில் ஓசிக்கு 199 கட் ஆஃபும், ஓகேவா? பிசிக்கு 198.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 198 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 198 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 191.5, எஸ்சிஏக்கு 176, எஸ்டிக்கு 182.5 இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்களாம் போயிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். சரிங்களா? இதுவுமே பாத்தீங்கன்னா பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஓசிக்கு 187.5 கட் ஆஃபும், பிசிக்கு 182 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 184 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 176.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 171.5 கட் ஆஃபும், எஸ்சிஏக்கு 173 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஓசிக்கு 195.5 மெக்கானிக்கலுக்கே பாருங்க சிஇஜி கேம்பஸ்ல 195.5 கட் ஆஃப் எடுத்தாதான் உள்ள போக முடியுது. சரிங்களா? அடுத்தது வந்து பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 193.5 கட் ஆஃபும், பிசிஎம் முஸ்லீம்க்கு 191 கட் ஆஃபும், எம்பிசி கேட்டகரிக்கு 191.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 182.5, எஸ்சிஓக்கு 168. ஓகேவா? இந்த கட் ஆஃப் எடுத்தவங்க வரைக்கும் உள்ள போயிருக்காங்க. அடுத்தது மைனிங் இன்ஜினியரிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாருங்க ஒரு புது வகையான கோர்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஓசிக்கு 187 கட் ஆஃப், ஓகேவா? அடுத்து பிசிக்கு 181.5, பிசிஎம்க்கு 174, எம்பிசிக்கு 175, எஸ்சிஏவுக்கு எஸ்சிக்கு 170.5, எஸ்சிஏக்கு 163. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். இதுவுமே எல்லா காலேஜஸ்லயுமே இருக்காது. இதெல்லாமே சிஇஜி கேம்பஸ்ல தான் இருக்கு. ஓசிக்கு 186 கட் ஆஃபும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கு 179, பிசிஎம்க்கு 182, எம்பிசிக்கு 179.89, அடுத்தது வந்து எஸ்சிக்கு 165, எஸ்சிஓக்கு 136.5, எஸ்டிக்கு 135 இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து உள்ள போயிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு 181.955 கட் ஆஃபும், அடுத்தது பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 170.5, பிசிஎம்க்கு 173, எம்பிசிக்கு 171.5, அடுத்தது எஸ்சிக்கு 162, எஸ்சிஓக்கு 131. ஓகேவா? சிவிலுக்கு வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ் மீடியத்துல எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு போகும்போது உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும். சரிங்களா? இதுக்கு தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால தமிழ் மீடியத்துல படிச்சவங்க சீக்கிரம் போயிடுவாங்க. ஏன்னா அதிக பேர் தமிழ் மீடியத்துல படிக்க மாட்டாங்க. அப்ப ரேரா தான் இருப்பாங்க. அதுலயே தமிழ் மீடியத்துல படிச்சீங்கன்னா சீக்கிரம் ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் ஜாப்ல போயிடலாம். சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு 180.5 கட் ஆஃபும், பிசிக்கு 174 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 161 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 165.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 166, எஸ்சிஏக்கு 157.5. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் பாருங்க. ஓசிக்கு 180, அடுத்தது வந்து பிசிக்கு 175.5, பிசிஎம்க்கு 175.5 தான், எம்பிசிக்கு 168, எஸ்சிக்கு 166, எஸ்டிக்கு 134.5. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிஇஜி கேம்பஸ்ல 2024 இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ். ஓகேவா? இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க எல்லாருமே
லாஸ்ட் இயர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சூஸ் பண்ணி போயிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க போகணும்னா என்ன கட் ஆஃப் எலிஜிபிள் அப்படின்றத இதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒன்றும் கட் ஆஃப்லாம் அதிகமாலாம் டிஃப்ரெண்ட் இருக்காது. 1 or 2 மார்க் இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால மேக்ஸிமம் இந்த கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சிஜி கேம்பஸ்ல போகிறதுக்கு எலிஜிபிளா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.